வைபவ் வாய்ஸ் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். எங்களை வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓரளவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேட் கமெண்ட்ஸ் இருந்தால் எங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம். கவிஞர் அவர்களே, எங்க தலைக்கு தில்ல பாத்தியா அப்படின்ற மாதிரி வடிவேல் டயலாக் மாதிரி ஒரு டயலாக் ஒன்று விட்டுருக்காப்ல. பழனிசாமி ஆமா ஆமா பழனிசாமி அவர்கள் அதுல சில பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நீ பலவீனசாமி தான், பழனிசாமி கிடையாது சொல்லிட்டு போறாங்க. தம்பி யாரு என்ன சொன்னா என்ன அது கமெண்ட்ஸ் தான் நம்ம பேசலாம் இல்ல சொல்றேன், நெட்டிசன்ஸ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்க தலைக்கு அவர் தில்ல பாத்தியா பேசியிருக்காரு அப்படின்னா, திருத்துறைப்பூண்டி நடந்த அந்த ஒரு மக்களை காப்பாற்றுவோம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு டயலாக் பேசிக்கிட்டு அங்க எங்க அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஒரு வேலை சுத்திட்டு இருக்காங்களா தம்பி. அது சுந்தரா டிராவல்ஸ்ல தம்பி, திமுக அரசாங்கத்துல இருந்து மக்களை காப்பாற்ற போடுற சுதந்திரா டிராவல்ஸ். இது வேறையா மூடு. சரி, நல்லா இருக்கு டயலாக், ரைட்டு. அது என்ன அப்படின்னா, அதுல ஏறி நம்பி திமிரி எழுந்து பேசியிருக்காரு. ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரதுக்கு நான் என்ன ஏமாளியா? நான் கோமாளிங்கிற ஏமாளியும் கிடையாது. எங்க கிட்ட நீ ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பியா? ஆட்சியில பங்கு தர்றேன், எண்ணி வாங்கிட்டு போ, ஆனா அதிகாரத்துல பங்கு என்ன அப்படின்ட்டாரு. இது சொல்லுங்க நிறைய இருக்கு. இத பேசிட்டு போகும். அன்னைக்கு நைட்டே ஏற்கனவே இந்த கூட்டணி விஷயத்துல செய்தியாளருக்கு கேள்விக்கு அங்கிட்டு மாத்தி மாத்தி ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து போன் வந்துட்டாம நடிக்கிட்டாராமே. டெல்லியில இருந்து அதுதான் டெல்லியில இருந்து போகணும் வந்ததுக்கு முன்னாடியே பேட்டியை கொடுத்தாரா? பிஜேபி மாநிலத்துல மறுதளித்து விட்டு நான் எதுக்கு அப்படி பேசுறேன் தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் காட்டினாதான் நமக்கு ஓட்டு விடும். நீங்க தப்பா அப்பாலஜி மன்னிப்பு கிடையாது ரேஞ்சுக்கு போய் போன மாதிரி அதுதாங்க நடக்குது. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கும் பிஜேபி ஒட்டு உறவு இல்லைன்னு சொன்னவங்க ஒரு நாள் டெல்லி போயிட்டு வந்த உடனே பிஜேபி தான் எங்கள் ஆதி கூட்டணி கட்சி அப்படின்னு புலம்புனதுக்கு அப்புறமா ஏதோ ஸ்ட்ராங்கா ஒரு ஆப்பு நல்லா சொல்லி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ராஜதந்திரி. அவர் ஏன்னா இத்தனை பேர்த்தையும் ஓவர்டேக் பண்ணி அடிச்சு வந்து பரட்டி விட்டு உளுந்து உருண்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து அதே லெவல்ல கொண்டு போறாரு. பாத்தீங்களா, உண்மையிலேயே அதுக்கு ஒரு திறமை வேணும். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் ஆட்சியிலையும் சரி அதிகாரத்திலும் சரி பங்கு தர மாட்டேன். ஏன்னா நான் தலைமையாக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்சியுமே ஆளுமையாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதைத்தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. தவிர அதை விட்டு போயிட்டு வந்தவன் போனவன் எல்லாம் உள்ள வந்துகிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டா அது எந்த வகையில நியாயம்? இருங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இந்த அனைத்து தரப்பான சந்தேகங்களும் முடிவெடுக்கப்பட்டுதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு சொல்லியிருப்பாங்க. இருங்க எத்தனை சீட்டு முதற்கொண்டும் கூட்டணி முடிவாயிதான் இருந்திருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, புரியுதுங்களா? இப்ப இவங்க பேசுறது என்ன அப்படின்னா, அதாவது தன்னோட ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டா பிஜேபி எதிர்ப்புல இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பாண்ட்ல எழுதியிருப்பாங்க, உங்களுக்கு இத்தனை கூட்டணி நினைச்சுமா நான் கூட்டணி வச்சுக்கணும் பேச மாட்டாங்க. தலைவர அனைத்து கண்டிஷன்ஸும் அந்த பாண்ட்ல வந்திருக்கும். சோ ஏன்னா கூட்டணினாவே எத்தனை சீட்டுன்னு முடிவு பண்ணிதான் கூட்டணி பேச்சு. நீங்க இந்த பாண்ட் எதுக்குமே செல்லாத தெரியுமா உங்களுக்கு? கடைசி நேரத்தில் கூட கூட்டணியானது கலட்டி விடப்படலாம், வெளியேறப்படலாம், வெளியேற்றவும் படலாம், வெளியேறவும் செய்யலாம். அதுதாங்க சொல்றேன். இது நீங்க பாண்ட வந்து ஒரு பெரிய சொத்து வாங்குறதா? அதுதாங்க சொல்றேன். நீங்களாவது பிஜேபி கழட்டி விடுறதா? போய் கலட்டல. நீங்க சொன்ன பாண்ட சொல்றேன், இதெல்லாம் வரணும், இதெல்லாம் செய்யணும், அதைத்தான் அவரு அப்படியே சொல்லிட்டாரு, நேரடியா சொல்லிட்டாரு. ஆட்சியிலும் கிடையாது, அதிகாரத்திலும் கிடையாது. எங்களை முன்னிறுத்தி வர்றியா, வா வந்துக்க, உனக்கு என்ன தேவை அதை வாங்கிட்டு போ. இப்பயும் எடப்பாடி பழனிசாமி தாங்க சிஎம் வேட்பாளர் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. அது அப்படித்தான் இப்ப பேசுவாங்க, நாளைக்கு வேற எப்படி மாத்தி விட்டு போயிட்டாங்க. ஏங்க மகாராஷ்டிரா அதானங்க நடந்துச்சு. ஏங்க அவ்வளவு பேசுறீங்க, நீ மாத்தலையா? பூவத்துல வந்து அந்த அம்மா கோத்துலையா? நானும் சொல்றேன், அதெல்லாம் சகஜங்க. நீ பாட்டுக்கு அதான் சொல்றேன். அப்புறம் என்ன பாண்டு? நீ செஞ்ச வேலைதான் உனக்கு காப்பு வைப்பாங்க. பாண்டும் கிடையாது, கீண்டும் கிடையாது. அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான். சரியா? அதாவது என்னன்னா இவர் சொல்றாரு என்னமோ இந்த படம் 2 கட்சிகளுமே வந்து அதிகாரத்துல பங்கு யாரும் கொடுக்காது. கண்டிப்பா அதிமுக திமுக அதிகாரத்துல பங்கு கொடுக்காது. உண்மைதானே? அதனாலதான் வந்து பிஜேபி ஒரு செவிவழி செய்தி தான், அதாவது துண்டு ஒரு ரிப்போர்ட் நியூஸ் தான் என்னன்னா, பிஜேபி வந்து 80 சீட்டு கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. சப்போஸ் ஒரு 80 சீட்டு கொடுத்து அவங்க நின்று ஒரு கணிசமான இவங்க ஒரு 50 எம்எல்ஏ, அவங்க ஒரு 60 எம்எல்ஏ நோட்டாவோட போட்டி போட்ட கட்சியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாரில வந்துகிட்டு 80 சீட்டு கேட்டாங்க. தமிழகத்துல இதெல்லாம் ஈடு இருப்பாங்க இல்லைங்க.
ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திமுக டெபாசிட் இருந்துச்சு, அதெல்லாம் பேசலாமா? அது என்ன பண்ணுது ஏங்க? இருங்க, மொத்த இதுல இருங்க, போயிட்டு இருங்க. போட்டி போடுறதுக்கு 234 தொகுதியில் போட்டி போடுறது வித்தியாசம் இல்லையா? சரிங்க, நீங்க நோட்டான்னு சொல்றதுக்காக வர்றேன். அது வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல டெபாசிட் போடுறது வேற, நோட்டாவுக்கு கீழே போறது வேற இல்லையா? அதான் சொல்ல வரேன். நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற ரொம்ப இடத்துல மதுரையிலே 2 இடம், ரொம்ப இடத்துல 16 இடத்துல 2 இடம் பிஜேபி. அது எதுக்காக வந்துச்சு அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல. விட்டுருங்க, அதான் வந்துருச்சு. இப்ப என்ன அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து உள்ளத்துல இருந்து பேசல, இதுல இருந்து பேசுறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுட்டாரு. உள்ளத்துல வந்து நீங்க பாருங்க, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிக பெரும் வியூகத்தை உருவாக்கி தேர்தலை எப்படி சந்திக்கிறார் மட்டும் பாருங்க. அந்த நேரத்துல எந்தெந்த கட்சி அவரோட கூட்டணியில இருக்கு, எதாவது கழட்டி விடப்படுறது கண்டிப்பாக தெரியும். அவர் ஒரு ராஜதந்திரி. கண்டிப்பா மிகப்பெரிய வியூகம் போட்டுருவாரு, பாப்போம். கரெக்டா ஒரு டைலாக் சொல்லுங்க, ராஜதந்திரி, ஏற்காடு முந்திரி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்ன இந்த டைலாக் பேசுற நீங்க தான் அடக்க முடியும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே சமமான சமத்துவமும் சமுதாய நல்லிணக்கமும் ஏற்படுமே தவிர, அதை விட்டு நான் தான் பெரியவர், நான் தான் இதில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராஜதந்திரி என்று சொல்லிக்கொண்டு தெரிந்தால் எதுவும் நடக்காது. மண்ணை கவ்வத்தான் செய்ய முடியும். அதனால் கண்டிப்பாக மக்கள் உங்கள் கையில் விட்டு விடுகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல். சீக்கிரம் நன்றி, வணக்கம். தலைவன் பேட்டி எடுத்துட்டே இருப்பாப்ல, செஞ்சுட்டு